ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொருளாதாரத்திலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? புரட்சிகள் சம்பந்தமாக நமக்கு அடிக்கடி தேர்வில் கேட்பாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வட்ட புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தி. நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி அல்லது கடல் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெண்மை புரட்சி அப்படின்றது பால் உற்பத்தி. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. பழுப்பு புரட்சி உரம். உரம் அப்படின்றது சாம்பல் புரட்சி. பழுப்பு புரட்சி அப்படின்றது தோல், கோகோ மற்றும் மரபு சாரா உற்பத்தி சார்ந்தது. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். பசுமை புரட்சி அப்படின்றது வேளாண் உற்பத்தி. லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. நான்காவது கேள்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது என்ன? ஆன்சர் நிகர உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி. இது ஃபார்முலா டைப்லேயும் நமக்கு கேட்பாங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஐந்தாவது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூல் யாருடையது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூல் யாருடையது? தாதாபாய் நவ்ரோஜி. ஆறாவது கேள்வி, முதன்மை துறை என்பது? முதன்மை துறை என்பது வேளாண் துறை. ஏழாவது கேள்வி, இரண்டாம் நிலை துறையில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. தபால் துறை. இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஆட்டோமொபைல், சிறு தொழில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை துறை. இரண்டாம் நிலை துறையுடைய இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா தொழில்துறை. இது முதன்மை நிலைத்துறையை அடிப்படையாக கொண்டு பெரும்பாலும் இயங்கக்கூடியது. எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட மூன்றாம் நிலை துறைகளில் தவறானது எது? ஆன்சர் காடுகள் வளர்த்தல். காடுகள் வளர்த்தல் அப்படின்றது முதன்மை துறை. அறிவியல் ஆராய்ச்சி, தபால் மற்றும் தந்தி, பொழுதுபோக்கு, அரசு, போக்குவரத்து, வர்த்தகம், வங்கி, கல்வி, சுகாதாரம் இவை எல்லாமே நமக்கு மூன்றாம் நிலை துறைகளில் வரும். ஒன்பதாவது கேள்வி, உலக அளவில் இந்தியா தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 8வது இடம். உலக அளவில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடம் பிடித்துள்ளது. அடுத்து கூற்று 1, மொத்த நாட்டு உற்பத்தி என்பது ஜிஎன்பி. கூற்று 2, மொத்த நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் அடங்குவதில்லை. இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. மொத்த நாட்டு உற்பத்தியில் வெளிநாடு மூலம் ஈட்டிய லாபமும் அடங்கும். மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது ஜிஎன்பி. ஜிடிபி அப்படின்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 11வது கேள்வி, இளஞ்சிவப்பு புரட்சியில் தவறானது எது? இளஞ்சிவப்பு புரட்சியில் தவறானது இவற்றுள் எதுவும் இல்லை. இறால், வெங்காயம், மருந்து பொருட்கள் உற்பத்தி இது எல்லாமே இளஞ்சிவப்பு புரட்சியில் நம்மளுக்கு வரும். 12வது கேள்வி, நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் கிடைப்பது என்ன? ஆன்சர் தலா வருமானம். தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். இதே நம்மளுக்கு ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க, மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் கருவி இவற்றுள் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆன்சர் தலா வருமானம். 13வது கேள்வி, ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1934ஆம் ஆண்டு. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் 1934ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். 14வது கேள்வி, வெள்ளி இழை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பருத்தி. வெள்ளி இழை புரட்சி பருத்தி. 15வது கேள்வி, கீழ்கண்ட எந்த துறை 2018-19ஆம் ஆண்டில் ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பில் முதலிடத்தில் உள்ளது? முதலிடத்தில் இருக்கக்கூடிய துறை பணிகள் துறை, அதாவது மூன்றாம் நிலை துறை. 16வது கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1990ஆம் ஆண்டு. மனித மேம்பாட்டு குறியீடு 1990.
பாகிஸ்தானின் முஹப் உல் ஹக் என்ற பொருளாதார அறிஞரால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 17வது கேள்வி, மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1972ஆம் ஆண்டு. ஜிகமே சிங்கையே வாங்சக் என்ற பூட்டான் அரசர் இந்த வார்த்தையை உருவாக்கினார். இதுவும் நம்மளுக்கு தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. 18வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. மின்சாரம் அப்படின்றது தொழில்துறையை சார்ந்தது. ஜிஎஸ்டி பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. கால்நடை வளர்ப்பு அப்படின்றது வேளாண்மை. 19வது கேள்வி, விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 2வது பெரிய நாடு. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. 20வது கேள்வி, உலக அளவில் பணிகள் துறையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 6வது இடம். பணிகள் துறையில் 6வது இடம். 21வது கேள்வி, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது? ஆன்சர் பணிகள் துறை, 3ஆம் நிலை துறையில. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பணிகள் துறை மூலமாக அதிகமான வேலை வாய்ப்பு உருவாகிறது. 22வது கேள்வி, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 65 ஆண்டுகள். இந்தியாவில் 35 வயதிற்குட்பட்ட உழைக்கும் வயதில் 700 மில்லியன் பேர் உள்ளனர். 23வது கேள்வி, புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் 1991ஆம் ஆண்டு. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 91. 24வது கேள்வி, எல்பிஜி என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் இவை அனைத்தும். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். இதுதான் எல்பிஜி அப்படின்னு சொல்லப்படுது. 25வது கேள்வி, உலக பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதல். 26வது கேள்வி, சிஎஸ்ஓ என்பது? சிஎஸ்ஓ அப்படின்றதுடைய விரிவாக்கம் மத்திய புள்ளியியல் அமைப்பு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது இந்த சிஎஸ்ஓ. 27வது கேள்வி, முதன்மை துறை அல்லது வேளாண் துறையில் தவறானது எது? ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. கால்நடை பண்ணைகள், சுரங்கங்கள், நிலக்கரி போன்ற மூலப்பொருள் உற்பத்தி சார்ந்தது வேளாண் துறை அல்லது முதன்மை துறை. 28வது கேள்வி, இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு எதற்கு சமம்? ஆன்சர் இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு = இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. 29வது கேள்வி, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 92.26 லட்சம் கோடி. 30வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இவற்றுள் வர்த்தக கொள்கை என்பது ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி இழை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.